கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறீர்கள், என்ன சொல்லுகிறீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை கேட்ட பொழுது, பேதுரு சரியானபடியாக ஆண்டவருக்கு பிரியமானபடியாக ஒரு மாறுத்திரம் சொன்னான். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதயா தேசத்துல யூத மக்கள் நடுவில் சுற்றி இருக்கிற தேசங்களில ஆண்டவர் ஊழியம் செய்து வருகிற காலகட்டத்தில் பற்பல விதவிதமான அற்புதங்களை ஆண்டவர் செய்து ஜனங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்தினார். இப்ப ஜனங்கள் தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷன், பிதா அனுப்பின மேஷா என்றெல்லாம் சொல்லி ஜனங்கள் நினைத்தார்கள். அப்ப சீசர்களை கேட்கும் பொழுது பேதுரு சரியாக சொன்னான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிரதானமான நோக்கம், இந்த பூமியில பிதாவில் அனுப்பப்பட்ட பிறகு கன்னிமரியா வயிற்றில் பிறந்த பொழுது, வளர்ந்த பொழுது, ஊழியம் செய்த பொழுது, ஆண்டவருடைய பிரதான ஒரு நோக்கம் என்னன்னா, இந்த ஜனங்கள் என்னை தேவனுடைய குமாரனாக நினைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று ஜனங்கள் சொல்ல ஆரம்பித்தால் அதுவே ஆண்டவருடைய ஊழியத்தில் ஒரு பெரிய வெற்றி ஆகும். ஏன்னா பரலோக பிதாவாகிய தேவனைத்தான் யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கி வந்தார்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அப்போ ஏக தெய்வமாக பரலோக பிதா யெகோவாகிய தேவன் காணப்பட்டார். அது அப்படியே பழக்கப்பட்ட ஜனங்களுக்கு பரலோக பிதாவின் திட்டப்படி தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி ஜனங்களை ரட்சிப்பதற்காகவும், ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும், ஜனங்களுக்காய் பலியாய் மாறுவதற்காகவும், ஒரு கூட்ட ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு வருவதற்காகவும் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அனுப்பினார். அல்லேலூயா. அப்போ இந்த திட்டம் இரண்டாவது திட்டம். முதல் திட்டம் பழைய ஏற்பாடு, இரண்டாவது திட்டம் புதிய ஏற்பாடு. அப்போ பழைய ஏற்பாடு பிதாவாகிய தேவன் மாத்திரம் அறியப்பட்டிருந்தார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இலைமறை காயாக அங்கே வேதங்கள் தோறும், புத்தகங்கள் தோறும், தீர்க்க தரிசனங்கள் தோறும் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடுகளை சொல்லிக் கொண்டு வந்தார். மோசே சொன்னார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்கள் சகோதரனிடமிருந்து எழும்புவார் என்று சொன்னார். வனாந்திரத்திலே கண்மலையாகிய கிறிஸ்து என்று அர்த்தப்படுத்தும் வகையாக அந்த கிறிஸ்து இயேசுதான், அவரை நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி மோசேயிட்ட சொன்ன பொழுது, மோசேயினால் அவரை பரிசுத்தப்படுத்த முடியவில்லை, கனப்படுத்த முடியவில்லை. ஆக மோசையோடு கூட அந்த பழைய பிரமாணம், நியாயப்பிரமாணம் என்று சொல்லி ஆண்டவர் ஒதுக்கிவிட்டார். அல்லேலூயா. கானான் தேசத்துக்கு போகாதபடியும் தடை செய்து விட்டார். அப்ப கானான் தேசம் வாக்குத்தத்த தேசம், இந்த பூமிக்குரிய தேசம் மாத்திரமல்ல, பரலோகத்தையும் பரம கானான் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். அப்ப பரலோகத்துக்கு போவதற்கு மோசைக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் அல்ல, மோசையும் அல்ல, அவருடைய பிரமாணங்களும் அல்ல, அவனுக்கு கொடுக்கப்பட்ட
பழைய உடன்படிக்கை ஆண்டவர் காலாவதியாக்கிவிட்டார். ஏன்னா கானான் தேசத்துக்கு போக ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா. அப்ப இந்த நீடிய வரலாற்றின் பின்னணியில தான் மோசேய 120 வயசுல மறிக்கும்படி செய்தி எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. ஏன்னா அவரால் எந்த குழப்பமோ புதிய ஏற்பாடு சித்தாந்தத்துக்குள்ள வந்துவிடக் கூடாது என்பதற்காக பரலோக பிதா அப்படி செய்தார். அல்லேலூயா. இப்போ புதிய உடன்படிக்கையின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இந்த ஜனங்கள் அறிக்கையிட வேண்டும். அதற்குரிய ஊழியத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார். ஒரு அநேக அற்புதங்கள் செய்து தம்மை தேவகுமாரன் என்று நிரூபித்தார். ஆனா பேதுரு கூட இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டார். அவர் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிடுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்க யாரெல்லாம் தேவகுமார் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தா முத பரலோகத்துக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவகுமார் என்று தெரியும். இங்கே மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமார் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்போ படவில் இருந்தவர்கள் அவருடைய சீசர்கள். அதற்கு முந்தைய ராக்காலத்தில் பகல் அடுத்த முந்தின நாளில் நடந்த சம்பவம் 5 அப்பம் 2 பேரை கொண்டு 5000 பேர் போஷித்தார். அப்போ ஆண்டவர் சீசர்களை நீங்க படைகளை முந்தி போங்கள் என்று அவர்களை துரிதப்படுத்தினார். துரிதப்படுத்தி ராவிலே ஆண்டவர் பரலோக பிதாவை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார். ராஜாமத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடலின் மீது நடக்க ஆரம்பித்தார். அப்ப நடந்து படகுக்கு அப்புறமாய் போனது போல காணப்பட்ட பொழுது அவரெல்லாம் சீசர்களால் ஆவேசம் என்று சொல்லி அலறினார்கள். அப்ப ஆண்டவராய் இயேசு சொன்னார், பயப்படாதீங்க, நான் தான் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப பேதுரு உடனே நீர் கடலில் வருகிறவரானால் நானும் நடந்து வருகிறேன் என்று சொல்லி அவனும் கடலை நடக்க ஆரம்பித்தான். ஆனா காற்று பலமா இருந்தபடினாலே அவனுக்கு பயம் வந்தவனே இறங்கிட்டான். அல்லேலூயா. தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பித்தான். கர்த்தர் கரம் பிடித்து அவனை படகிலே கொண்டு வந்து விட்டார். அவரும் படைகளை ஏறினார். அப்பதான் சீசர் சொன்னாங்க, நீர் மெய்யாகவே தேவனுடைய குமார் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்ப தேவ குமாரனை நாம் பணிந்து கொள்ள வேண்டும். சீசரை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இன்னொரு சின்ன தியானம் என்னன்னா, ஆவியாய் வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வருகிறார் என்று அறிந்த உடனே பேதுருவுக்கு ஒரு நல்ல தைரியம் வந்தது. வேற எந்த சீசருக்கும் அந்த தைரியம் வரல. பேதுருக்கு மாத்திரம் தைரியம் வந்தது. அவன் நானும் நடந்து வரட்டுமா என்று கேட்டு உத்தரவாங்கி நடந்தான். அவன் கடலில் நடந்துட்டான். ஆனா காற்று பலமா இருந்தபடினாலே அவன் பயந்ததினாலே மூழ்கினான். கர்த்தர் கரம் பிடித்தார். அல்லேலூயா. அப்ப இது ஒரு விஷ பரீட்சை. இது சாதாரண நிகழ்ச்சி அல்ல. இயேசு நடந்தா நானும் நடக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான உறவு பேதுருவுக்கு இருந்திருக்கிறது. பேதுரு ஒரு சில வசனங்கள அந்நியன் போல காணப்பட்டாலும், ஆண்டவரை மறுதலிக்கிறது போல காணப்பட்டாலும், இல்ல என் காலை கழுவக்கூடாது என்று ஆண்டவருக்கு தடை செய்தாலும், ஆண்டவரை போல கடல்ல நடக்கணும் உடனே அவன் துடிப்போடு ஒரு முடிவெடுத்து நடந்துட்டான். அல்லேலூயா. ஆண்டவரை போல கடல்ல நடக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப இயேசு நடக்கிறான்னு சொன்னா அவனுக்கு ஒரு வாஞ்சை, ஒரு பெரிய வாஞ்சை. அவரும் நடந்து பார்த்து விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ். அப்போ நம்முடைய பாயிண்ட்டுக்கு வருவோம். அப்பொழுது படையில் உள்ளவர்கள்
வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று அவரை பணிந்து கொண்டார்கள். அப்ப இந்த இடத்துல தேவகுமார் என்பதை எல்லா சீசர்களும் அறிந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தவா இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அதுக்கு முந்தைய வசனம், அவர் அக்கறையில் கெர்கெசனேர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேதக்களில் இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியினால் அந்த வழியாக ஒருவரும் நடக்க கூடாதிருந்தது. அல்லேலூயா. அப்ப 2 பேர் பிசாசு பிடித்தவர்கள் 2 பேர் என்று இந்த இடத்துல சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. மார்க்கில 1 மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல 2 மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நடந்த சம்பவத்தை மார்க்கு விசாரித்து அறிந்த பொழுது அவன் அந்த சம்பவத்தை எழுதுகிறான். இங்கே 2 பேர் அசுத்தாவி பிடித்தது என்று சொல்லப்பட்டு இது மத்தேயு போய் என்ன நடந்தது என்று சொல்லி விசாரித்து எழுதுகிறார். அல்லேலூயா. அப்ப இது எழுதப்பட்டபடியினாலே 2 பேர் இருக்கலாம், 2 பேர் இருந்தார்கள். ஆனா மார்க்குடைய பார்வையில ஒரு விதமாகவும் மத்தேயுடைய விசாரிப்பிலே ஒரு மாதிரியாகவும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த பிசாசு பிடித்திருந்த அந்த மனிதனுக்கு பிசாசுகள் பேசினது, அந்த மனிதன் பேசவில்லை. அவர் நீர் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இது அந்த மாற்று சொல்லப்படி உன்னதமான தேவனுடைய குமாரன் நீர் என்று சொல்லியிருக்கிறது. இங்கே பார்க்கிற போது இயேசுவே தேவனுடைய குமாரனே என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய குமாரன். அப்போ அசுத்தாவிலும் தீயாவிலும் விசாலும் சாத்தானோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ தேவ குமாரன் என்று அறிந்திருந்தது. அந்த விசாசுகள் அறிந்திருந்தது. பரலோகத்துடைய அந்த திட்டத்தை ஆண்டவர் வந்த வரலாற்றை எல்லாம் பார்த்து விசாசுகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவ குமாரன் என்று அறிந்திருந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அந்த விசாரிகள் சொல்லி, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர்? எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் ஆணை என்று சொல்லுகிறது. ஆனால் உண்மையில பரிதாபப்படக்கூடிய 2 மனிதர்களை அந்த விசாரிகள் பிடித்து வாதித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களை 2 பேரை கொன்று விடுவதற்காக இந்த விசாரிகள் துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவருக்கு இந்த விசுவாசம் சொல்லுது, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு. இந்த விசுவாசிகளுக்கு வேதனை வந்துடக்கூடாதான். ஆனா இது 2 மனிதர்களை வேதனைப்படுத்தி கொலை செய்வதற்காக அந்த மனிதர்கிட்ட குடிகொண்டிருக்கு. ஆனா இதுக்கு வேதனை வந்துடக்கூடாதான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்ப பிதாவின் மேல் ஆணை. அப்ப பிதா ஒரு நாள் உனக்கு நியாய தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். அந்த நாள் வரைக்கும், அதாவது அக்னி கடல்ல இந்த சாத்தான் போய் தூக்கி வீசப்படுகிற வரைக்கும் நம்ம ஜாலியா மனிதர்களை கெடுக்கலாம், மனிதர்களை வஞ்சிக்கலாம், மனிதர்களை கொடுமைப்படுத்தலாம், மனிதர்களை வேதனைப்படுத்தலாம்னு இது அறிந்து வைத்திருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கூட பிசாசினால் பாதிக்கப்படுகிற அநேகம் பேர் இருக்கிறார். கிட்டத்தட்ட எல்லாருமே பிசாசினால ஒண்ணு வஞ்சிக்கப்படுவாங்க, இல்ல ஒளிந்துதனாய் காணப்படுவார்கள், இல்லாட்ட வேசித்தனாவி, வஞ்சிக்ராவி, தீயாவி, அசுத்தாவி, பலவீனப்படுத்தும் ஆவி, இந்த ஆவிகளுக்கு போராடி கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட ஆவிகள் மனிதனை கொடுமைப்படுத்திக் கொண்டு பாவத்துக்கு உட்படுத்துவது. அப்ப நாம இங்க ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்.
பிசாசுடைய பிசினஸ் என்னன்னா மனிதர்களை பாவம் செய்து வைப்பது. ஆனா வேதம் சொல்லு பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாவம் செய்வது வைப்பதற்கு ஒரு காரணம் என்னன்னா எல்லாரையும் கல்லறைக்கு அனுப்பிடணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப மனிதனை கொடுமைப்படுத்துவதற்காக, வஞ்சிப்பதற்காக, ஏமாற்றுவதற்காக ஒரு சதித்திட்டத்தோடு கூட அங்கே வந்து பாவம் செய்ய வைத்து அவர்களை முன்னேற விடாதபடிக்கு, ஆண்டவர்கிட்ட போக விடாதபடிக்கு, ஆண்டவர் அடைக்கலம் அடைய விடாதபடிக்கு இந்த ஆவிகள் கெடுத்து கொண்டிருக்கிறது. ஆனா அதெல்லாம் தப்பு இல்லையா, அதெல்லாம் வேதனை இல்லையா, ஆனா அதுகளுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அறிந்து கொள்ள வேணும், சாத்தானை நாம் வேதனைப்படுத்த வேண்டும், அவனை துக்கப்படுத்த வேண்டும், அவனை துக்கப்படுத்தி வேதனை அடித்து துரத்த வேண்டும், இயேசுவின் வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்கள், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்து ஜெபிக்கிறவர்கள், இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அதட்டுகிறவர்கள், அதை சிறைப்படுத்த சுட்டரிக்கிறவர்கள், சாம்பலாக்குறவர்கள், அவை ஓட ஓட துரத்துகிறவர்கள் தான் இந்த நாள்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவை. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் இப்படி பழகி இருக்க வேண்டும். ஏன்னா சில வஞ்சிக்கிற ஆவிகள் இருக்கிறவங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லையா, நாங்க நல்லா தான் இருக்கிறோம் என்று சொல்லி சுகமாக மேலோட்டமா பேசுவாங்க. அந்த ஆவியை வஞ்சித்து கொண்டு இருக்கும். அது வேசித்தன ஆவியா இருக்கும், அது அசுத்த ஆவியா இருக்கும், அவருக்கு தீமை செய்கிறதா இருக்கும், அவருக்கு வியாதி உண்டு பலவீனப்படுத்த ஆவியா இருக்கும். ஆனா உணர்வே இருக்காது. உணர்வு இல்லாம கொஞ்சம் மெத்தனை வந்தவன கொஞ்சம் ரிலீஸ் கொடுக்கும், அந்த பிசாசை கொடுக்கும். அல்லேலூயா. இல்ல ஆண்டவருடைய கிருபையினால நமக்கு ரிலீஸ் கிடைக்கும். ஆனா அந்த இடத்துல நாம விழிப்பாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமா இருக்க வேண்டும், ஆண்டவருடைய தீர்மானத்தோடு ஜெபிக்க வேண்டிய இடத்தில் ஜெபித்திருக்க வேண்டும், வேத வசனத்தை தியானித்திருக்க வேண்டும், அதன்படி வாழ்ந்திருக்க. எல்லா வசனங்களும் மனசுல இருக்கணும், அது சட்டங்களா மாறிடும். இது ரைட்டு, இது தப்புன்னு ஒரு ஆத்மா சொல்ல ஆரம்பிச்சிடணும். சரியை சரி என்று சொல்லவும், தப்ப தப்புன்னு சொல்லவும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ நம்மை ஆயத்தப்படுத்தவும் நடத்தவும் நம்ம நல்ல விழிப்புடன் இருப்பது அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல பிசாசுகள் கூட தேவகுமாரன் என்பதை அறிந்திருந்தன. அவைகளை ஆண்டவர் துரத்தி அந்த மனிதர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். இப்ப ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும்படிக்கு வனாந்திரத்துக்கு பரிசுத்த ஆவியினால் கொண்டு போகப்படுகிறார். அப்ப இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் சோதிக்கப்பட வேண்டும். எதிராக பிசாசம் வந்து சோதிப்பான். ஆனா நாம் என்ன செய்யணும், அந்த விசாச சோதனையை ஜெயமாக மாற்ற வேண்டும், ஆண்டவருக்குள்ள ஐக்கியமா இருக்க வேண்டும், ஆண்டவர்கிட்ட ஜெபித்து ஆண்டவர் வல்லமை தரித்து கொள்ள வேண்டும். இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாள் இரவும் பகலும் உபவாசித்துக் கொண்டிருக்கிறார். 40 நாள் முடிய போகுது, உபவாசத்தை முடிக்கிறோம். ஏன்னா ஆண்டவருக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது. ஜனங்களை சந்திக்க வேண்டும், அற்புதங்கள் செய்ய வேண்டும், ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், அவர் தேவகுமாரன் என்பதை ஆண்டவர் நிரூபிக்க வேண்டும், அங்கே சிலுவை மரணத்துக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும், மரிக்க வேண்டும், உயிர்க்க வேண்டும், தேவருடைய வலது பாதையில் வீற்றிருக்க வேண்டும். இப்படி அநேக கடமைகள் இருக்கு. ஆகவே அந்த இடத்துல ஆண்டு உபவாசத்தை முடிக்கிற வகையில பசியா இருந்த பொழுது சாத்தான் வந்து பேசுகிறான். அப்படி சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாகும், நீர் தேவனுடைய குமாரனையானாய். அன்று இயேசு கிறிஸ்து சோதனைக்காரன் சாத்தான் கேட்கிறான், நீர் தேவனுடைய குமாரனையானாய் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாகும்படி சொல்லும். அல்லேலூயா. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆத்திரம் ஊட்டுகிற ஒரு சொல். சாத்தான் பல பேரத்துல நம்ம இடத்துல வந்து ஆத்திரம் மூட்டும் வகையிலே அவன் சில வார்த்தைகளை பேசுவான், நமக்கு உடனே கோபம் வரும். அல்லேலூயா. அப்ப ஆத்திரம் மூட்டுகிற ஒரு வசனங்கள் ஆண்டவர் இயேசுகிட்ட பேசும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வரப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. மனுஷன் அப்பத்துல மாத்திரமல்ல தேவன் வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையிலும் பிறப்பான். அதான் அந்த கல்ல அப்பங்களாக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை அந்த இடத்தை கூர்மையாக பார்த்தால், நீ தேவனுடைய குமாரனையானால், ஆண்டவருக்கு ஒரு சந்தேகத்தை உண்டு பண்றான்.
அவர் தேவனுடைய குமார் என்று அவரே அறிந்திருக்கிறார். ஆனா அதுல ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணும்படியாக தேவனுடைய குமாரனே ஆனால் ஆண்டவரை சோதிக்கிறான் சாத்தான். ஏன்னா ஆண்டவர் 5.25 அடி 6 அடிக்குள்ள உள்ள சரியத்துக்குள்ள இப்போ இருக்கிறார். ஆவி ஆத்மா மனுஷகுமாரன் ஆயிட்டார். மனுஷகுமாரனாக இருந்த இவருக்கு ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணலாம் என்று சொல்லி தேவகுமாரனே ஆனால் இதே மாதிரிதான் ஏவா சாத்தான் கனியை சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா என்று வித்தியாசமாய் கேட்ட சம்பவத்தை நாம் அறிவோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எதிராய் பிசாசானவன், நீ ஆண்டவருடைய பிள்ளைதானா, ஆண்டவரின் சாட்சியாய் வாழ்கிறாயா, வசனத்தை நீ கை கொள்ளுகிறாயா, ஆண்டவருக்காய் நிலைச்சிருப்பியா, ஆண்டவர் உன்னை நேசிக்கவில்லை, நீ ஆண்டவர் நேசித்தால் ஆண்டவர் உன்னை நேசிக்கவில்லை என்று சொல்லுவான். இப்படி விதவிதமான கேள்வியை கேட்டு ஜனங்களை குழப்புவான். நாம ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை மீற மாட்டார். நாம ஆண்டவர் விட்டு விலகாம நம்மளை பாதுகாத்துக்கணும். அல்லேலூயா. ஒரு நாள்ல 3 நாள் செபிக்க 3 நேரம் செபிக்கணும்னு சொல்லி தானியேல் வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம். 7 முறை செபிக்க வேண்டும் தாவீது வாழ்க்கையில பார்க்கிறோம். புதிய ஏற்பாடு சத்தியம் இடைவிடாமல் செபிக்க வேண்டும் என்று புதிய ஏற்பாடு சத்தியம் சொல்லுகிறார். ஆகவே எப்பொழுது நாம் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம், அப்போதான் நாம இந்த ஜெபிக்க ஜெயம் எடுக்க முடியும், சாத்தானை ஜெயிக்க முடியும். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவ்விதமாகவே சாத்தானை வெட்கப்படுத்தினார். இந்த வார்த்தையை சொன்னவன் அவனுக்கு நோஸ் கட் ஆயிட்டு, ஒரு அடி கன்னத்தில் அரைஞ்சா எப்படி இருக்குமோ அப்படியே அரைஞ்சது போல அரைஞ்சிட்டான். மறுபடியும் காத்திருந்து இன்னொரு வசனத்தை கொண்டு வந்து ஆண்டவரை சோதிக்கிறார். மலையின் உச்சிலே கொண்டு வந்து நிறுத்தி சகல ராஜ்யனை காட்டி சோதிக்கிறான். அல்லேலூயா. சோதனை ஆண்டவர் ஜெயம் எடுத்ததாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சம்பவத்தில் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வேத வசனத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிக்கதேமு என்ற ஒரு மனிதரிடத்தில் பேசின ஒரு காரியம். நிக்கதேமு யூதருக்குள்ள அதிகாரியான ஒரு பரிசேயன். அந்த நிக்கதேமு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நன்றாக அறிந்து நன்றாக புரிந்து, ஏன்னா அதுக்கு முன்னால் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். ஒருவேளை அந்த திருமண வீட்டில் கலந்து கொண்ட ஒரு மனிதனாக இந்த நிக்கோதேமு இருக்கக்கூடும். அவன் நடந்த சம்பவத்தை நன்றாக ஆராய்ந்து பார்த்து இந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் பரலோக தேவன் இவரோடு இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாது என்று சொல்லி அவன் ஆவிலே வெளிப்பாடு பெற்று ஆண்டவரை ராக்காலத்தில் வந்து பேச வந்தான். அப்ப ஆண்டவர் அவன்கிட்ட அதிகமான சத்தியங்களை வசனங்களையும் சொன்னார். ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்க வேண்டும், அவன் ஜலத்தினால் ஆவியினால் பிறக்க வேண்டும், அவன் தன்னை தேவகுமாரன் என்று விசுவாசிக்க வேணும். ஏன்னா தேவகுமாரன் இந்த பூமியிலிருந்து வந்தவர் அல்ல, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்துக்கு ஏறினுமாய இயேசு கிறிஸ்து என்று வெளிப்பாடு கொடுத்தார். அந்த 3:16 தான் சொன்னாரு, என்ன விசுவாசிக்கிறவர் பரலோக பிதா மகிமைப்படுத்துவார், கனப்படுத்துவார், அவன் கெட்டு போக மாட்டாங்க, அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் விலைக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று நிரூபிக்கக்கூடிய வசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம். நாமளும் தேவகுமாரன் என்று அறிக்கையிட்டு பரலோக பிதாவின் திட்டத்தை அறிந்து அவருக்கு இன்னும் பிரியமானபடி வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இந்த பூமியிலே ஊழியம் செய்த காலகட்டத்தில் உம்மை தேவகுமாரனாக ஜனங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக நீர் அநேக அற்புதங்கள் அதிசயம் செய்து பிதாவிடத்திலிருந்து நன்மையை கொண்டு வந்து அற்புதங்கள் அதிசயங்களை செய்தீர் ஆண்டவரே. உம்முடைய சீசர்கள் எல்லாம் அறிந்து கொண்டார்கள் ஆண்டவரே. இந்த நாட்களிலே உம்முடைய சீசராய் மாறிய யாவரும் அறிந்திருக்கிறார்கள் நீர் தேவகுமார் என்பதை அறியாத இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள
அறியாத இஸ்ரேல் ஜனங்கள் அறிந்து கொள்ள, அறியாத இஸ்லாம் ஜனங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் இங்கே உதவி செய்யும்படியாக, புத்திஸ்ட் ஜனங்கள் அறிந்து கொள்ள, ஜைன ஜனங்கள் அறிந்து கொள்ள, மகா ஜனங்கள் அறிந்து கொள்ள, கன்பூசிய டாயூஸ் ஜனங்கள் அறிந்து கொள்ள, சிண்டோ ஜனங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்நியத்தை பாதுகாப்போம் நாம் அனைவரும் கூட என்றென்றும் இருப்பதாக, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த யாவருக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்து.